முக்கொம்பு வந்திருக்கோம். முக்கொம்புல பாருங்க, யாருமே இல்லை. எப்போவுமே ரெகுலராக சாட்டர்டே இல்லாட்டி ஃப்ரைடே சண்டே அந்த மாதிரி வந்தோம்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். பட் மண்டே இன்னைக்கு டியூஸ்டே வந்தது யாருமே இல்லை, ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. இல்லாட்டினா இங்கெல்லாம் நிற்கிறக்கு இடம் இல்லாமல் அவ்வளவு குழந்தைங்க இதெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ட்ராக் வந்து ஒரு டாய் ட்ரெயினோட ட்ராக். அங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் தெரியுது, அதான் டாய் ட்ரெயினோட ட்ரெயின் ஸ்டேஷன். பட் அந்த டாய் ட்ரெயின் வந்து பல வருடங்களாகவே ஒர்க் ஆகலை. ஏன்னா நாங்கள் 3 வருஷமாக வந்துட்டுருக்கோம், ஒர்க் ஆகலை. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்தப்போ இந்த முக்கொம்போட லெஃப்ட் சைடு தண்ணி தேங்கி நிற்கிற மெயின் ஏரியா எப்போவுமே அவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தடவை தண்ணியே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த படியில் ஒரு 5 படி வரைக்கும் தண்ணி இருக்கும். பட் இந்த தடவை வந்து தண்ணியே இல்லை, எம்டியாக இருக்குது. ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. நடுவில் அவங்க மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. மேபி அடுத்த தடவை தண்ணி வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு ஆழம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அணை மாதிரி கட்டுறாங்க, இந்த சைடு போய் அந்த சைடு போய். முக்கொம்போட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற பார்க் இது தான். ஸோ இங்கேயும் அதே அளவுக்கு நிறைய விளையாடுற அந்த விளையாட்டு எல்லாம் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஏராளமான காரியங்கள் இருக்குது. இதுவும் ஒரு பார்க். இந்த சைடில் இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்குது. பட் இதெல்லாம் யாரும் விளையாட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இது ஏதோ வாட்டர் கேமுக்காக ஊற்றி வச்சுருக்காங்க. பட் உள்ள எதுவும் இல்லை, குப்பையை தவிர. தூரத்தில் ஒரு மினி ஜெயிண்ட் வீல் இருக்குது. பட் அந்த ஜெயிண்ட் வீல் ஆட்கள் இருக்காங்க, பட் விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. மற்றபடி மோஸ்ட்லி மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கேவலம்னு சொல்ல முடியாது, பிலோ ஆவரேஜ். ஆனால் எனிவே கூட்டம் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வருமானம் வரும். அதை வச்சு தான் அவங்க மெயின்டைனும் பண்ணுவாங்க. ஸோ அதனால கூட இப்படி இருக்கலாம். தண்ணி இல்லாமல் வறட்சியாக இருக்கும் முக்கொம்பு. முக்கொம்புல எவ்வளோ தண்ணி இருக்கும். இந்த தடவை தண்ணியே இல்லை, வெறும் புல்லு பாருங்க எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு. ஃபுல்லாக புல்லு மட்டும்தான் இருக்கு. இதுதான் முக்கொம்போட அணைக்கட்டோட மெயின் ரோட். அண்டு இதோட ரைட் சைடில் தான் வந்து உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து ஆனால் ரொம்ப மோசமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே ப்ராப்பராக எதுவுமே இருக்காது. ரொம்ப பார்க்குறக்கே வந்து உங்களுக்கு மோசமாக இருக்கும், ரொம்ப ஸ்மெல்லாகவும் இருக்கும். ஸோ அதை தாண்டி நாங்கள் வந்து தஞ்சாவூர் போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து மரமே கிடைக்காம ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு வந்து தஞ்சாவூருக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னாடி வந்து தான் லஞ்ச். ஈவினிங் ஒரு 6 to 6:30 அந்த டைமில் வந்து வேளாங்கண்ணி ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது வேளாங்கண்ணியோட பார்க்கிங். வேளாங்கண்ணி வந்தால் உங்களுக்கு தெரியும், எல்லா அந்த அசிசி குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி இந்த பார்க்கிங் இருக்குது. ஸோ எங்கேயாவது பஸ்ஸில் அவ்வளோ இருக்குது. ஸோ இது அடுத்த நாள் காலையில் அரௌண்ட் ஒரு 6-6:30க்கு டீ குடிக்கலாம் அப்படின்னு போனோம். ஸோ இங்கே நிறைய ஏடிஎம்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் டிஎம்பி, கனரா அண்ட் ஒன் மோர் ஏடிஎம் பார்ப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 ஏடிஎம்ஸ் இருக்குது. ஸோ கேஷ் எடுக்கிறது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ ஃபஸ்ட் நாள் பீச் போனோம், சும்மா பீச் பார்த்து வரலாம் அப்படின்ட்டு. குளிக்கலை. ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் இந்த பீச் போகும்போது வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் 2 இயர்ஸ் முன்னாடி போகும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் போகும்போது நிறைய மீனே இருந்துச்சு. பட் இந்த வருஷம் திருப்பியும் பீச் வித்தியாசமாக இருக்குது. ஈவினிங் டைம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும், வியூஸ் எல்லாமே. ஸோ மெயின் சர்ச் சைடு வியூ இது. ஸோ 3ஆவது நாள் பீச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எடுத்த வீடியோ.
இங்கே என்ன இருக்குதுன்னு தெரில, பட் ஆட்கள் நடமாட்டம் இருக்காது, அமைதியாக தான் இருக்கும். பகல் நேரத்தில் இந்த இடத்துல ரொம்பவே கூட்டம் கம்மி, பிகாஸ் ரொம்ப வெயில். ஸோ யாருமே பெருசாக பார்க்க முடியாது. பட் ஈவினிங் டைம் இந்த இடத்துல நல்ல கூட்டமாக இருக்கும். ஏன்னா ப்ரேயர் நடக்கும்போது மெயின் சர்ச் வழியாக உள்ளே விட மாட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன் வேணும் வில் வாக் த்ரூ திஸ் பேக் சைட், பேக் என்ட்ரன்ஸ். 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வாத்து இருந்துச்சு, இப்போ வாத்தோட நம்பர்ஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் பேங்க் ஏடிஎம் இருக்குது. இது வந்து மெயின் சர்ச்சோட பேக் சைட். அண்ட் இதெல்லாம் இந்த முடியெடுக்கிற இடத்த தாண்டி வரிசையாக இருக்கக்கூடிய கடைகள். ஸோ நாங்கள் மெஜாரிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த அன்னை ஷாப்பிங் மால், இந்த இதுக்குள்ளேயே நிறைய கடை இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஷாப்ஸ் இருக்கும். ஸோ இந்த இங்கேயே உங்களுக்கு நிறையா கிடைக்கும். பட் இது வந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஷாப். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பெரிய ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் சில பொருட்கள் வந்து இந்த ஷாப்புக்கும் இன்னும் உள்ளே தள்ளி போகிற கடைகளில் கிடைக்கிற பொருட்களுக்கும் சில ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு 10 ருபீஸ் 15 ருபீஸ் அந்த மாதிரி சில பொருட்களுக்கு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பொருட்களுக்கு பெரிய ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இது வந்து ரெனோவேட் ஆன சர்ச் கேன்டீன். இங்கே எல்லாமே விலை கம்மியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா டிஎம்பி ஏடிஎம், அதுக்கு பக்கத்துலேயே கனரா பேங்க் ஏடிஎம், இது மெயின் ரோட்லேயே இருக்குது. 3ஆவது நாள் நாங்கள் மார்னிங் சன்ரைஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு சீக்கிரமாக வந்து ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த டைமுக்கு நிறைய பேர் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த குவார்ட்டர்ஸ். ஸோ இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம்லாம் வச்சுருக்கல. ஸோ இங்கே தான் வந்து வெசல்ஸ்லாம் வந்து வாடகை கொடுப்பாங்க. ஸோ சமைக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே எல்லா வெசல்ஸ் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே வாங்கி நம்ம இங்கேயே சமைச்சிக்கலாம். ஸோ நாங்கள் காலையில் கிளம்பி இந்த செரிதூர்னு ஒரு ஊர். ஸோ இங்கே தான் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இங்கே பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் இந்த தடவை கிடைக்கல, சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. பட் கடலில் இப்போ நைட்டு ஃபுல்லாக பிடிச்சிட்டு இவங்க உடனே கொண்டு வருவாங்க, இங்கே வச்சு ஏலம் போடுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஏலம் போடுறவங்க தான். ஸோ ஏலம் போட்டு மீன் வாங்கிக்கலாம், நல்லா சீப்பாக கிடைக்கும். இந்த போட்டெல்லாம் ஆல்ரெடி சில போட்ஸ் வந்து இப்போ தான் மீன் இறக்கிட்டுருக்காங்க, சில போட் ஆல்ரெடி மீன் இறக்கிட்டாங்க. நாங்கள் நின்றுட்டுருக்கும்போதே சிலர் கடலுக்கு திருப்பியும் கிளம்புனாங்க. இவங்கெல்லாம் மீன் இப்போ தான் இறக்கி எடுத்துகிட்டு வர்றாங்க போட்டில் இருந்து. நல்ல கூட்டம். ஆனால் இந்த தடவை நாங்கள் வெசல்ஸ் எல்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு இங்கே வந்து மசாலாலாம் நாங்களே அரைச்சி ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். குழம்புக்கு வச்சாச்சு, சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, பொரிக்கிறக்கும் மசாலா போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நல்லா பொரித்து குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்ற 4 பீஸுக்கு 4 கிலோ மீன் வாங்கியிருக்கு. 4 கிலோ மீன் வாங்கியிருக்கு. இன்னதான் 4 கிலோ. ஒவ்வொருத்தரும் 1 கிலோ சாப்பிடணும், 1/2 கிலோ சாப்பிடணும். 8 பேர் இருக்கிறது. ஸோ இதில் வந்து அவங்க வந்து அந்த கேஸ் கனெக்ஷன் இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு 3:30 அந்த டைம் கீழே வந்து அந்த பசங்க நிறைய பேர், ஏதோ ஒரு ஃபேமிலி வந்துருந்தாங்க, நிறைய பசங்க ஜாலியாக பால் வச்சு விளாண்டுருந்தாங்க. நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில். இந்த இடத்துல உட்காந்திங்கன்னா காற்று சூப்பராக வரும். ஏன்னா நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுக்கு நல்லா காற்று வரும். ஈவினிங் திருப்பி நாங்கள் பர்ச்சேஸ் கிளம்பி போகிறோம். ஸோ இந்த டைம் கிளம்பிடுவோம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5:36 கிளம்பி போயிட்டு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ரூம் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மத்தியில் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு சர்ச்சோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஏரியாவையோ சுற்றி பார்ப்போம். ஸோ
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியா நாங்கள் கவர் பண்ணோம். இது வந்து மெயின் சர்ச்சுக்கு ரைட் சைடு இருக்கிற ஒரு சின்ன சர்ச். இது சர்ச்சுன்னு சொல்ல முடியாது, பட் சரௌண்டிங் ஏரியாஸ்லாம் பார்க்குறக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பெருசு ஸ்மெல் வரல, பட் தண்ணி வந்து ரொம்ப பச்சையாக இருந்துச்சு ஒரு மாதிரி. ஏன்னா ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. மற்ற டைமில் இங்கே தண்ணி விழுமான்னு தெரில, பட் அப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் போன டைம் அந்த 2-3 டேஸ்மே வந்து இவங்க வந்து இந்த ஃப்ளோ போடல. மேபி கூட்டம் ஜாஸ்தியாக வர்ற அன்றைக்கி ஒரு போட்டாலும் போடுவாங்க. ஸோ ஏசப்பா ஞானஸ்தானம் பெற்ற அந்த இடம், அந்த காட்சி. ஸோ இது இந்த தடவை தான் கவனித்தோம். இது என்னன்னு தெரில, பட் இங்கேயும் சிலர் வந்து ப்ரே பண்ணிட்டுருந்தாங்க. இதுக்கு முந்தின தடவை வந்தப்போ இந்த இடத்த கவனிச்சதில்லை. இதுதான் முடி எடுக்கிற இடம், இப்போ மொட்டை போடுற இடம். டோக்கன் வாங்கிட்டு போய் மொட்டை போடுற இடம். காலையில் நேரம் ரொம்ப கூட்டமாக இருக்கும், சாயங்காலம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி கடைகள் நிறையவே இருக்கும். சிப்ஸ் விற்பாங்க, பொட்டுக்கடலை விற்பாங்க, பட்டாணிக்கடலை விற்பாங்க. அந்த மாதிரி இப்போ வரிசையாக நிறைய அந்த மெழுகுவத்தி கடை இருக்கும். ஒரு ஆள் உயரத்துக்கு மெழுகுவத்திலாம் வேண்டுதலுக்காக வாங்கிக்கலாம். வீட்டுக்காக கூட நம்ம வாங்கிட்டு வரலாம். சின்ன சின்ன மெழுகுவத்திகள் டிசைனாக கலர்ஃபுல்லாக இருக்கும். கடைசி 2 நாள் நாங்கள் பீச் மிஸ் நல்லாவே குளிச்சு என்ஜாய் பண்ணோம். இது மாதா குளத்துக்கு போகிற வழி. நிறைய பேர் வேண்டுதலுக்காக இந்த மாதிரி முட்டி போட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போவாங்க. ஆல்மோஸ்ட் 200 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். பட் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து முட்டி போட்டு நடந்து போவாங்க. அப்ராக்சிமேட்லி 300 மீட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இதுதான் மார்னிங் ஸ்டார் சர்ச். வேளாங்கண்ணி வரவங்க கொஞ்சம் கூட மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு சர்ச். அவ்வளோ அழகாக இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வெளியில் பெரிய வியூ இல்லாத மாதிரி இருக்கும். பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ள வியூ சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லா சர்ச்சும் நீளமாக இருக்கும், பட் இது அகலமாக இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட்டில் இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ உள்ளே ஃபுல்லாக பியூர் ஒயிட்டாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ யூ ஷுட் விசிட் அட்லீஸ்ட் ஒன்ஸ். இது ஒன்று தான் கடைசி வரைக்கும் பார்க்காம இருந்தோம். சரி, இது ரெகுலராக பார்க்குறதா, பட் கடைசி வரைக்கும் இந்த தடவை இதுக்கு போகாமல் இருந்துச்சோம். கடைசி நாள் கிளம்புறதுக்கு முன்னாடி இதையும் ஒரு டைம் பார்த்துட்டோம்.
ஈவினிங் வியூ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன்னா அவ்வளோ லைட்ஸோட செம்மையாக இருக்கும் பார்க்க. கடைசி நாளில் நாங்கள் பார்த்த இன்னொரு சைட் சீயிங் இது இந்த பெரிய ஸ்டாச்சு. இது மெயின் சர்ச்சுக்கு அந்த மாதா பாண்டுக்கு பேரலாக இருக்கிற ஒரு வியூ. இங்கே பெருசாக ஒன்றும் இருக்காது, பட் இந்த ஸ்டாச்சு மட்டும்தான் இருக்கும். ஆனால் எப்போல்லாம் போகிறோம் அப்போல்லாம் ஒரு டைம் இதை பார்த்துட்டு வந்துடுவோம். ஐ திங்க் இதோட எங்களோட vlog முடியுது. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி வில் கோ அகெயின் நெக்ஸ்ட் இயர்.